மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். Ah
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்றை நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றனர். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி பல சூழல்கள் அலைகளாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு இன்னொருவர் அலையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருள் ஒரு சில பேருக்கு அலைகளாக இருக்கலாம். ஒரு சூழ்நிலை அல்லது சொத்து, வீடு, படிப்பு, அறிவு, பணம், அதிகாரம், இவைகளெல்லாம் அலைகளாக இருக்கலாம். இந்த கடல் அலைகள் எப்போ வரும், எப்போ சூறாவளியாக மாறும், எப்போ ஓங்கி அடிக்கும் அப்படின்னு தெரியாது. அதுபோலத்தான் வாழ்க்கையில கூட இந்த கடல் அலைகளை போல துன்பங்கள், துயரங்கள் எப்போ வரும், எப்போ போகும்னு நமக்கு தெரியாது. ஒரு சில பேர் இருக்கிற இடத்திலேயே இருந்து விட்டால் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் மாறி மாறி போனால் நல்லா இருக்குமே என்று நினைப்பார்கள். எங்கே போனாலும் அந்த அலைகள் பின் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த அலைகள் நம்மை சூழுகிற நேரத்திலே தான் நமக்கு தேவைப்படுகிறது அசையாத விசுவாசம், எதிர்நோக்கு, நம்பிக்கை. அடிப்படையிலே இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே உண்டு என்று சொன்னால் கடவுளுடைய ஆறுதலும் மனிதர்களுடைய ஆறுதலும் நமக்கு வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கையில் அவதியுறுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து கத்த வேண்டிய கூட தேவை கூட இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவரை பார்த்து கொள்வார். நமது வாழ்விலே துன்பங்கள் வருகிற போது நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதலை தரக்கூடியவராக நம் இறைவன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நமது இறைவன் ஆறுதலின் தேவன். ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல் யாருக்கு தேவை? மத்தேயு 5:4 சொல்கிறது, துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். யாரெல்லாம் துயரத்தில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட துயரமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டம், மன கஷ்டம், மனப்பாரம், உறவு சிக்கல், உணர்வுலை சிக்கல், பல நோய்கள், விபத்துகள், ஆபத்துகள் என்று பல துயரத்திலே சூழலில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு இறைவன் தாமே ஆறுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இறைவன் 3 வழிகளிலே இந்த ஆறுதலை தருவார், வெளிப்படுத்துவார். ஒன்று, தனது வார்த்தையின் வடிவத்தில் ஆறுதலை வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தியிலே இயேசு சிலுவையில் இருக்கிற போது மரியாவுக்கும் அவருடைய அன்பு சீடருக்கு மிகப்பெரிய துன்பம்.
மரியாவுக்கு மகனை இழக்கிற வேதனை, யோவானுக்கு தன்னுடைய குருவை வழிகாட்டி இழக்கிற கொடுமை, அந்த நேரத்தில் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் 2 பேருக்குமே ஆறுதலை தருகிறது. இரண்டாவது, தனது உடனிருப்பின் வழியாக இறைவன் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலைவனத்தின் வழியாக இறைவனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வருகிற பொழுது இறைவன் அவர்களோடு இருக்கிறார். அவர்களின் துன்பங்களில் ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது, நற்செயல்கள் மூலமாக இறைவன் ஆறுதல் அளிக்கின்றார். நயின் நகர கைம்பெண்ணின் ஒரே மகன் இறந்து போய்விட்டான். துயர மிகுதியால் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். தனது ஒரே ஆறுதல் போய்விட்டதே என்று கவலை கொள்கிறாள். இறைவன் அவளுடைய மகனை மீட்டு தருகிறார். ஆக விவிலியம் முழுக்க இறைவன் ஆறுதலின் இறைவனாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, அவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை. நாம் கைவிட்டாலும் அவர் கைவிடுவதில்லை. தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மிலே ஒருவராகவும் இருந்து செயலாற்றுகிறார், நமக்கு ஆறுதலை தருகிறார். அதே கடவுளை நாமும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாமும் அலைகளோடு போராடுகிற இந்த வாழ்க்கையிலே துயரத்தோடு வருகின்ற மக்களுக்கு கொஞ்சமேனும் கஷ்டத்திலே ஆறுதலை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போமா? அதுவும் கரையை தாண்டி சென்று பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஜாதி, மதம், இனம், பணம், படிப்பு, அந்தஸ்து, அழகு, அறிவு என்று இவைகளை, இந்த அலைகளை தாண்டி நாம் ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது இயேசுவுக்கும் இறைவனுக்கும் பிடித்த ஒரு செயல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் வாழ்விக்கின்ற கடவுள், வாழ்வோரின் கடவுள். எங்களை பல அல்லல் படுகின்ற சூழல்கள் வந்தாலும் எங்களுக்கு ஆறுதல் தந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஆண்டவர் நீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களது நம்பிக்கையை எப்பொழுதும் அகலப்படுத்தும், ஆழப்படுத்தும், நீளப்படுத்தும். நீர் எங்களுக்கு ஆறுதல் தருவது போல நாங்களும் பிற மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வலம் வர தேவையான அருளை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பு
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா.
கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.